வாழ்ந்தவர்கள் வாழ்க்கை வாழ்பவருக்கு பாடமாக இருக்க வேண்டும். விரல் நுனியில் உலகத்தை பார்க்கும் இந்த காலத்தில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் பல நடந்தாலும் பல பேர் தவறா பயன்படுத்தும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. அதனால் பிள்ளைகள் சூழ்நிலைக்கேற்ப பெரியவர்கள் நடந்து கொண்டால் அதை பார்த்து பிள்ளைகளும் வாழ பழகுவார்கள். மனித மனம் எப்போதும் எதிராக சிந்திக்கும் இயல்புடையது. பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடித்து வாழ்ந்து முடித்து பெரியவர்கள் வாழப்போகும் அடுத்த தலைமுறையினருக்கு முன் மாதிரியாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும். இன்னும் சிறிது காலம் நம் வீட்டு பெரியவர்கள் நம்முடன் இருக்க வேண்டும் என நினைக்கும்படி நம்மால் முடிந்த வேலைகளை செய்வது, பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் வீட்டை பாதுகாப்பது, பிள்ளைகளுக்கு முடியாத நேரத்தில் குறைந்த பட்சம் தண்ணீராவது வைத்துக் கொடுப்பது என உதவியாக இருக்க வேண்டும். எனவே காந்தி, நேரு, காமராஜர் போல் மகான்களாக இல்லாவிட்டாலும் நல்லவர்களாக வாழ்ந்து அடுத்த தலைமுறையினருக்கு பாடமாக இருந்து சந்தோஷமாக வாழ்வாங்க.